ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜார்னி ஆஃப் லவ் 80+ அப்படின்ற ஒரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மூவியோட ரிவ்யூ என்ன அப்படின்னா, ஒரு லவ் ஸ்டோரி. அந்த லவ்வில் வந்து என்னென்ன பிரச்சனை வருது, அதை தாண்டி எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றதான் கதை. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பஸ் எரிக்கிறதுக்காக போகிறாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால இந்த நேரம் பார்த்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஓடி போயிடலாம், நீ இப்போ விட்டா கூட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக ஹீரோ தயங்கும் போது ஃபோனில் சார்ஜ் இல்லை, நீ தான் திரும்பி எனக்கு கூப்பிடணும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்காட்டி பஸ்ஸை வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து திரும்பி அந்த பழைய ஞாபகங்கள் நம்ம லவ் பண்ண நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு ஒரு இடத்துல உட்காந்து. அப்புறம் ஸ்கூலில் அவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓட்டி காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஹீரோன்னு ஒன்றா இருந்தது, ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து சைஜாகி வெக்கப்பட்டு போனது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவர் ப்ளம்ஸ் போட்டு அதில் ஃப்ரெண்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்செட் ஆனது, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு கட்சி மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. எப்படி வம்பிழுக்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா உன்னைய பார்த்தா பேசுகிறாங்களா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து பங்கமாக கலாச்சிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஹீரோனுக்கு வந்து 80+ பர்த்டே கேக் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் பண்ணும்போது பீச்சில் வந்து அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்றாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பூரா ஷன்னாகி ஐயோ அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் வந்து ஹீரோயின் நிற்கும்போது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அவள் வந்து ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டா அப்படி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறாரு, இல்லை அவள் தான் என்னை ஏமாத்தினால அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அது மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்குது. அந்த வீடியோவில் புதுசாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ராஜேஷோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோலாம் சேர்ந்து என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படி இதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாரு. என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, ஹீரோயினோட அப்பாட்ட போய் ஹீரோவோட அப்பா பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நானும் உங்கள் பிள்ளையை லவ் பண்ணோம், கட்டி வைங்க சொல்லும்போது ஹீரோயினோட அண்ணன் கோவப்பட்டோடனே ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை கூப்பிட்டு பேச போகும்போது ஹீரோயின் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் வந்து திரும்பி ராஜேஷ்ட பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உங்களை விட்டு ஆரம்பின்னு சொல்லும்போது 2 பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பஸ் அடிச்ச பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சின்ன கம்யூனிகேஷன் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நைட் சரக்கு அடிக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்குறப்ப ராஜேஷ் சொல்கிறாரு, பிரச்சனை இல்லைடா, பட் நீங்கள் யாரை லவ் பண்ணீங்க உங்களுக்கு தெரியுமா, அது பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ வந்து ப்ளீஸ் நான் உங்களை விட்டால் இதை யாருமே இல்லை, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜேஷ் வந்து லேட்டாக யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அது நிறையா செலவாகும், காசு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கலாம்னா அப்படின்னு சொன்னப்போ ராஜேஷ் வந்து ஓகே நம்ம பார்த்துக்கலாம் வாங்க ஒரு போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லாம் மேரேஜ் போகிறப்ப ஹீரோ சொல்கிறாரு, அந்த ஃப்ரெண்டை காமிச்சு இவனை வேணாம்னு சொல்லும்போது ஏன் சொன்னால் இவன் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அவன் வெயிட் பண்ணிட்டு திரும்பி முதல்ல ரிஜிஸ்டர் காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டரில் வந்து கையெழுத்து போகிறாங்க. ஹீரோயினும் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச மாதிரி காமிச்சு, ஸோ அந்த ரிஜிஸ்டர் முடிஞ்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஒரு போஸ்ட் போட்டு விட்டுறாங்க. அதை பார்க்குற மாதிரி அவங்க அப்பா பார்த்து பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட அண்ணா அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு லைட்டாக அப்புறம் பயமுறுத்திட்டு இருக்காரு ராஜேஷ் வந்து. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே ராஜேஷ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப திரும்பி இன்னொரு ஐடியா பண்ணுறாங்க. அது எப்படின்னா வந்து ஒரு ஊரில் போய் கல்யாணம் பண்ணாமல் தங்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட அண்ணா வந்து அருவாடுறதுக்கு போய் ஹீரோயின் வெட்டுற மாதிரி கிளாஸ் சொல்கிறப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வேணாம் அப்படிலாம் வேணாம், வேறு ஏதாவது ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ராஜேஷ் வந்து கிருஷ்ணன் உங்களை விட்டால் யாருமே இல்லைனா, நீங்கள் மட்டும்தான் அந்த ஊரில் வந்து லவ் பண்ணி சொந்தமாக அந்த ஊரில் வந்து இருக்கீங்க, வேறு யாரும் வந்து இந்த ஊரில் இப்படி யாரும் தைரியமாக பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும்போது சரி அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படி ராஜேஷ் சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வேலை செய்கிற இடத்துக்கு ராஜேஷ் போய் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, சரி நிறையா செலவாகும் அதெல்லாம் என்ன முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க, சுந்தரி வித்துடலாம் ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு பேட்டரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அடுத்த நாள் கட்சி மீட்டிங்கில் வந்து ஹீரோ பேட்டரி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வரப்போ வந்து ஹீரோயின் பேச போகும்போது டக்குன்னு வந்து ஹீரோனோட அண்ணா வந்து ஹீரோட்ட பேசி சமாதானப்படுத்தி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹீரோட ஃப்ரெண்டு தான் போய் பேட்டரியை வந்து ஹீரோயின் கையில் கொடுத்து அவன்கிட்ட ஹீரோட்ட பேசு, அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் நைட்டு வந்து ஹீரோட அம்மாட்ட வந்து ஹீரோ வந்து சொல்லிவிடுங்க அந்த மாதிரி அவள் வரேன்னு சொல்கிறா, எனக்கு காசு மட்டும் 50,000 வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அது பேசாமல் அவங்க தம்பி உள்ளே வராரு. வந்து அவங்க அம்மா அதை அனுப்பிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு குளுக்கு செல்லு வந்து ஏழை மாதிரி போட்டு அந்த 50,000 பணத்தை வந்து ஹீரோ வந்து பயவிட்டுறாரு. ஏழை போயிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோ வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி 10 ரூபா லாஸ் ஆனதுக்கு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. திருவண்ணே ஒரு 40 கைக்கு வரவும் அதை வச்சு அடுத்து பிளான் பண்ணும்போது ஹீரோ ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு மீட்டிங் வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த மீட்டிங் அப்போ.
டக்குன்னு வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுறது போது ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துறாரு ஃபோன் வர்றதை. தனியாக ஹீரோ வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போய் ஃபோன் பேசுகிறாரு. ஃபோன் பேசும்போது ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, எல்லாம் ஓகே தானே, எல்லாம் நமக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பினா போலீஸ்காரை வந்து பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க கட்சி அப்போ. அதை வந்து நியூஸ்லாம் வந்து ராஜேஷ் பார்த்துட்டு இருக்காரு அடிக்கிறதெல்லாம். நைட்டே வந்து ஹீரோ வந்து ராஜேஷ்கிட்ட போய் என்னென்ன பண்ணலாம், எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ராஜேஷ் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ராஜேஷோட வீட்டுக்கு நம்ம வந்து டீ போட்டு கொண்டு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. அப்புறம் திரும்பி வந்து ஹீரோயின் ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஓகே, நாளை கழிச்சு நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு அந்த நாளை கழிச்சு வந்து எனக்கு பீரியட்ஸ் டேட் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப அதை வந்து ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டில் ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கான மாத்திரை இருக்குது, அதை போட்டால் வந்து அந்த டேட் தள்ளி போகும் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாத்திரைக்காக ஒரு கடைக்கு போய் ஒரு பந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. பந்து வாங்கினதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போய் பந்தை கிழித்து அதுக்குள்ளே மாத்திரையை சொருகி ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயின்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோ வந்து அது தள்ளி நெல் உள்ள பந்து போடுறோம், அதில் மாத்திரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அது மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இல்லாத பில்டப்லாம் கொடுத்து போட்டு பந்தை வந்து மாட்டுக்கொட்டை மேலே தூக்கி போட்டார் தெரியாமல் லூஸு மாதிரி. ஸோ அதை திட்டுட்டு திரும்பி வந்து இன்னொரு மாத்திரையை வந்து ஹீரோ ஃப்ரெண்டு வச்சு அதை வந்து சொருகி ஹீரோவே உள்ளே போட்டதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சு. அதை வந்து ஹீரோனுக்கு பாஞ்சு கையில் பிடிச்சிட்றாங்க. பிடிச்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஓகே சூப்பராக மச்சான் செம்மடா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து பந்தை போய் எடுத்துறாப்புல ஹீரோ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து. அதை எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் போயிட்டேனே, சரி நீ போயிட்டு வா, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறப்ப அதே மாதிரி அடுத்த நாள் வந்து போகிற அப்போ வந்து எல்லாம் வந்து அந்த ஊருக்காரங்க அப்புறம் மறியல் பண்ணிட்டாங்க, காலையெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்த ஹீரோ வந்து அங்கேருந்து பைக்கில் வரும்போது வந்து பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து அவர் போய் சமாளித்து டவுனில் போய் கடையில் போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஜவுளி ஓப்பனில் இருக்குது, அங்கே ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டுருக்காங்க. டக்குன்னு பயப்படுறாங்க ஹீரோவை பார்த்தவொடனே. ஹீரோ என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஜவுளி வேணும், அதே முகூர்த்தத்துக்கு ஏதாச்சும் ரெடி கொடுங்க அப்படின்றப்ப ஹீரோட ஃப்ரெண்டு தான் இருந்து அதெல்லாம் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் செயின் தாலியெல்லாம் வாங்கிட்டு வரப்போ கரெக்டாக வந்து காசு எண்ணுறாங்க. ஐயோ கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிடும் போது டக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து எடுத்து இந்த என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, காலையிலேருந்து ஜோப்பில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதே பேசும்போது டக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. வந்து பைக்கை விற்றுருக்கான ஆளை பிடிச்சண்டா விற்றுலாம்டா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஹீரோயின் ஃபோன் பண்ணுறா. ஹீரோவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஓகே அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஓகேடி அப்படின்னு கோமா பேசுகிறாரு. அப்புறம் ட்ரெஸ்ஸை பற்றி ட்ரெஸ்ஸெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சத்தம் வராங்க. இப்போ டக்குன்னு வந்து ப்ளவுஸ் தைக்கலையா அப்படின்னு ப்ளவுஸ் அட்டாச்சா அப்படின்னா ப்ளவுஸ் எப்படி அட்டாச் ஆகும் லூசு பேலாம் தைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு போய் காமெடி பண்ணுறாங்க. அந்த டெய்லர் அம்மாவோட மக சைஸுக்கு தான் அந்த ப்ளவுஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன காமெடி நேரத்தில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த இடத்துல நல்லா பார்க்கும்போது சிரிப்பு சூப்பராக வரும். அப்போ அவங்க அம்மா உள்ள அந்த புள்ள அள்ள அனுப்பிட்டு அதை தச்சு கொடுத்ததுக்கப்புறம் நைட்டு காரில் போகிறாங்க. போய் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுத்தாங்க, ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனப்போ ஹீரோ தனியாக போகிறாரு. போய் மாடை வந்து எடுத்து வெளியே கட்டுறாரு. மாடு கத்துற சொன்னே ஹீரோட அப்பா அவங்க வீட்டை காலைல ஒழிஞ்சிருந்து மாடை துரத்தி ஓடுறாங்க. ஓடுறப்ப டக்குன்னு ஹீரோ ஒழிஞ்சிருந்து போய் டக்குன்னு ஹீரோனை வந்து வெளியே வர சொல்லி டக்குன்னு அவளை கையை பிடிச்சி கூப்பிட்டு ஓடுறாரு. டக்குன்னு போயிட்டு அந்த காரில் போய் ஏறுறாங்க. காரில் வந்து ஏறி கொஞ்சம் தூரம் போகும்போது டக்குன்னு எடுத்து அவளை பார்த்தா மாடை தூக்கிட்டு ஹீரோனோட அப்பா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. டக்குன்னு வண்டி ஸ்லோ பண்ணி டக்குன்னு அவங்க ரைட் சைடில் போகிறாங்க, அவங்க லெஃப்ட் சைடில் போகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் வந்து ஹீரோ வீட்டிலே பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க, உன் மகன் தான் கூப்பிட்டு போனான்ல, வந்தானே செஞ்சுப்பா நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்க, முடிஞ்சதை பார்த்துக்க கொண்டுட்டு வந்து பேசு பேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்த நாள் பார்த்தா ஒரு கோயிலில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி பண்ணி பெருசாக ராஜேஷ் எல்லாம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அதை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆதாரத்துக்காக சேஃப்டிக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. டக்குனு ராஜேஷ் ஒதுங்குறாரு, ஃபோட்டோ எடுக்காமல் நான் வரல அப்படின்னு சொல்லும்போது டக்குனு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வாங்க நீங்களாம் இப்படி கொஞ்சம் சமாளித்து கொடுத்து போகும்போது அவனோட ஒரு காமெடி சினிமா போகும். டக்குன்னு வந்து அந்த ஊருக்கார் ஒருத்தர் வந்துடுவார். வந்து ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி பயப்படும்போது டக்குன்னு வந்து பேசும்போது இல்லை நான் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றப்ப ஹீரோ இவனா சும்மா நல்லா அடிப்பானா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆதாரமாக எடுத்து வச்சுட்டாங்க, ப்ரூஃபாக எடுத்து வச்சிட்டாங்க. டக்குன்னு வந்து அப்போ வந்து ஹீரோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்னடா நாயே என்ன பண்ணுற எந்த ஊரில் சத்தம் போடும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் காசு கட்டுறப்ப காசு ஒரு 50,000 எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அவங்க தம்பிகிட்ட போய் நீர் பண்ண போறியா அதான் சொல்லிட்டு பண்ணுறா அப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா என்ன பண்ணுற முடிச்சிருக்கும் போது ஒரு மூகாம்பிகை அப்படின்னு ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி போகிறாங்க. அதில் பஸ்ஸில் வந்து போயிட்டே இருக்கும்போது ஜாலியாக பேசி சிரித்து அது ஒரு என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து மூகாம்பிகை போயிட்டாங்க. போய் நின்று காரை நிப்பாட்டிட்டு ரூம் புக் பண்ணி 2 ரூம் புக் பண்ணி தனியாக வந்து ரூம்குள்ளே வந்து இவங்க ஒன்று அவங்க இருக்காங்க. அதான் ஹீரோனுக்கு தலை வலிக்குது. மாத்திரை வாங்கிட்டு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு தான் தந்துட்டு போகிறாரு. மாத்திரையை கொடுத்து மாத்திரையெல்லாம் போட விட்டுட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கோ அதான் தான் சேப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனப்போ ராஜேஷ் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பேசுகிறது யாருன்னா ஹீரோ ஊரில் வந்து ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. ஃபோன் பண்ணால் சொன்னாங்கன்னா ஹீரோனோட பாட்டி இறந்துட்டாங்க வாங்க போகலான்னு சொல்லி ஹீரோன்ட்டு சொல்லாமல் கூப்பிட்டு போகிறாங்க. பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டே போகும்போது கூப்பிட்டு போயிட்டாங்க. போய் அங்கே போய் பஸ் ராஜேஷ் தான் போய் சும்மா யாரோ ஒரு நாள் போய் விசாரிச்சார். என்ன சார்ஜ் விசாரிக்கும் போது ஹீரோயின் தான் வாங்க போகலாம் கையை வச்சு கூப்பிட்டு போகிறாங்க, தைரியம் கொடுக்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் அம்மாட்ட வந்து
அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு அப்புறம் வந்து அதில் போய் நடிக்கிறாரு. இவர் வந்து அந்த இவர் ஷார்ட் ஃபிலிம் நடித்தவர். அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயின் அப்பா பார்த்து பிரச்சனை பண்ணுறாரு. பண்ணும்போது எல்லாமே அடிக்கிறாங்க பிடிச்சி. ராஜேஷ் சுட்டு வேகமாக ஓட்டார். ஓட பார்த்தோன்னே அதில் வந்து கட்சி தலைவர் வந்து ஹீரோயின் அப்பா அடிச்சு விடுவார். அடித்த உடனே வந்து பூரா அதை தான் கொஞ்சம் பூரா வந்து அந்த குரூப்பே கலையுது அந்த இடத்த விட்டு. கலைஞ்சு டக்குன்னு அந்த வேனில் ஏறி போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அண்ணனுக்கும் ஹீரோயோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. இவங்க வந்து பஸ்ஸில் வந்து சத்தம் போட்டு போகிறாங்க, வண்டியில் வந்து ஏன் விட்டுட்டு ஓடுனீங்க அப்போ ராஜேஷ் திட்டுறாங்க. அப்புறம் ஹீரோவோட ஆண்டி ஊருக்கு வந்து ஹீரோ போகிறாரு. அங்கே வந்து ஹீரோவோட ஆண்டி வந்து தங்கமானவங்க. அவங்க ஆரத்தில் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் குங்குமத்தை தெரிஞ்சுட்டு குங்குமத்தை வந்து ஹீரோ வச்சு சொல்கிறாங்க. ஹீரோ வச்சு வராரு. வச்சு விட்டு அது காமெடியாக போகுது. அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்து நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. எல்லாம் வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு இங்கே வந்து ஹீரோவோட அண்ணன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு வந்து டக்குனு போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறாங்க ஹீரோவை வந்து. அடுத்து அது கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோயினை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வக்கீலெலாம் காமிச்சு இப்போ தான் வாதாட போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து கூண்டுக்கு ஏற்றுறாங்க. கூண்டுக்கு ஏற்றினா சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 2 வந்து மேஜர் தானே, அவங்க கல்யாணம் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி நம்பால் சொல்லும்போது லாயரை சொல்லும்போது டக்குன்னு வந்து அந்த கல்யாணம் ப்ரூஃப் இதெல்லாம் காமிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து. அப்போ வந்து ஆட்சி மணக்கான்னு சொல்கிறப்ப ஹீரோயினோட அப்பாவோட லாயர் வந்து என்ன சொன்னால், இல்லை அவங்க வந்து 18 வயசு முடியலை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் தராங்க. ஒரு பொய்யான சர்டிஃபிகேட். என்ன அப்படின்னா மாற்றி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில், அதுவே கொடுக்குறாங்க. அது பஞ்சாயத்து ஆகுது. ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பதறாங்க பல பேரும். இதை கட்ட அந்த ஜட்ஜம்மா போய் ஐயோ பெரிய சிக்கலான கேஸாக இருக்குமே என்ன செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து அவங்க சீனியர் ஆஃபீஸில் போகும்போது அதாங்க ஐயோ இப்படி சிக்கலை மாட்டி விட்டீங்களே. அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சிரிச்சுட்டே பார்க்கலாம். லவ் மூவி தான், பட் சிரிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு மூவி தான் அந்த மூவி. அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து திரும்பி ஆஜராகிறாங்க. அப்போ போய் இவர் போய் என்ன சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாங்க. கொஞ்சம் பயப்படுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து அடுத்த 6 நாள் வந்து கோர்ட் லீவு, நம்ம அதனால் வந்து இவங்க வந்து சில்ட்ரன்ஸ் ஹோம் அப்படின்ற குழந்தைகள் காப்பகம் அப்படின்றதுக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதும் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறா, ஹீரோயினை பார்க்குறா. ஸோ அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் அந்த டைமில் பிரியிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஃபீலிங்ஸ் ஆகுது. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நிறையா கம்யூனிகேஷன் ஐயோ அடுத்து வெளியே வந்து அவங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி இங்கே பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஹீரோனோட அப்பா வந்து அடுத்து பிளான் பண்ணுறாரு, என்ன பண்ணலாம் பிளான் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக காமெடியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து திரும்பி அவங்க அப்பாலாம் வச்சு பேசும்போது கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் பேசும்போது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சத்தம் வராங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோட அண்ணா கோவப்படும்போது ஹீரோட அப்பா வந்து ஹீரோட அண்ணாவை கிளப்பி விட்றாங்க. ஹீரோட அண்ணனை வந்து கிளப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு இடத்துல வந்து ஹீரோ அண்ணா வந்து ஹீரோவை மிரட்டாங்க. நீ வந்து வெளியே வந்தால் அவனை கொன்றுவேன்டா அப்படின்னு மிரட்டும் போது சார் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படி சொல்கிறாரு. இப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவோட லாயர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதான் கன்வின்ஸ் பண்ணுங்க, பேசி உங்க பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 வீட்டாளர் உட்காந்து வந்து கட்சியில் உட்காந்து பேசுகிறாங்க. ராஜேஷ்லாம் பேசி சமாளிக்கிறாங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து கிளம்புறப்ப பஸ் எரிச்ச கேஸில் வந்து போலீஸ் வந்து ஹீரோவை கைது பண்ண வராங்க. வரப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் பஸ் எரிச்சேன் அவங்கள விடுங்க அப்படி சொல்லும்போது போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அந்த ஊருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவங்க எரிச்சவங்க வந்து சொல்கிறாங்கல்ல அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவரை கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டக்குன்னு வேறு வழி இல்லாமல் போலீஸ்காரங்க வந்து அவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து சரிடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஹீரோனோட அப்பா ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் படித்து முடி அப்படின்னு வந்து ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட்டுக்குள்ளே வந்து ஹீரோ என்ட்ராகிறப்ப ஹீரோயினோட அண்ணா வந்து பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்து ஹீரோ என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து பார்த்துட்டு ஹீரோயின் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்றப்ப ஹீரோயின் திரும்பி ஹீரோனோட அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டா, நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து நான் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, ஹீரோவோட அப்பாவும் ஹீரோ வந்து பேசுகிறப்ப ஹீரோயினோட அப்பா அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து நம்மளாம் அடிமைகள், நம்ம கீழே தான் இருக்கணும், இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ட்டா அவங்க நம்ம இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாதி ரீதியாக பேசுகிறாரு அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும். ஸோ அதனால் வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நான் வந்து என் லவரோடய போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹீரோவுக்கு வந்து ஒரே ஹாப்பி, அவர் சிரிக்கிறாரு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே அப்படியே படம் போகுது. ஒரு எமோஷ்னலாக அந்த இடத்துலலாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின்
ஹீரோன்னு சொன்ன உடனே ஜட்ஜு என்ன எழுதுறாங்க, ஓகே இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிக்க யாரும் இல்லை, அவங்க 2 பேரும் மேஜர் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து எழுதிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயின் பெட்ரூமில் இருக்காங்க. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் போகுது, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஃபேமிலி ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காரு ஹீரோ வந்து. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்புடின்னா ஹீரோவோட தம்பி என்ன சொல்கிறாரு அப்புடின்னா, ஹீரோவோட தம்பி வந்து அவளோட லவ்வர்கிட்ட வந்து நம்ம அவ்வளோதான் பிரச்சனை, நீட்டாக கோயிலில் கல்யாணம் பண்ணுறோம், கோர்ட்டில் கேஸ் தரோம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 யாராலும் பிரிக்க முடியாது ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர் அப்புடின்ட்டு ஹீரோவோட தம்பி வந்து அவரோட லவ்வர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே அந்த படம் வந்து முடியுது.